Hi friends, welcome to Cooking and More. இன்னைக்கு நாம பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா, தந்தூரி சிக்கனுக்குலாம் ஏற்ற சைட் டிஷ்ஷான தந்தூரி மின்ட் சட்னி, அதாவது தந்தூரி புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரை கப் அளவு கொத்தமல்லி தழையை நல்லா பறித்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை கப் அளவு புதினா தலையும் பறித்து வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய பச்சை மிளகாயாக இருந்ததுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு, அதாவது 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். என்னோடது ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட தந்தூரி மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்கா, தந்தூரி சிக்கன் இதுக்கெல்லாம் செம்ம சைட் டிஷ்ஷு. பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தந்தூரி ஐட்டம்ஸ் செஞ்சிங்கன்னா இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.